இன்றைக்கி ஒரு காரசாரமான கொரடா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இலுப்பைச்சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு 10 மிளகாய் வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன். 10 மிளகாய் நல்லா 2ஆக கீறி நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டு சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் ஆற வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்குற சமயத்துலேயே கொஞ்சோண்டு புளி, ஒரு சுண்டைக்காய் சைஸ் அளவு புளி போட்டுண்டு, அப்புறம் ஒரு பிடி கொத்தமல்லியும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நம்மளுடைய கொரடா சட்னி ரெடி. இதை வந்து நம்ம தண்ணியே விடாமல் தான் அரைக்கணும். நான் வந்து காரம் ரொம்ப ஒத்துக்காதுங்கிறதுனால கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்தேன். இந்த சட்னி ரெடி ஆனோடனே அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சுக்கிடலாம். காரசாரமான நம்ம கொரடா சட்னி ரெடி ஆகிடும். இது வந்து இந்த பாசிப்பருப்பு இட்லியோடு சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த வெல்லம் சேர்க்குறது அம்மாவா விருப்பம். சில பேர் வெல்லம் சேர்க்காமையும் பண்ணுவாள். காரம் தாங்காதவா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். காரம், இனிப்பு, புளிப்பு சேர்ந்து சூப்பராக இருக்கும்.